மனநிலை எப்படி இருக்கு இப்ப உங்களோட உடம்ப நினைச்சு கவலையா இல்ல எல்லாத்தையும் நினைச்சு கவலை இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான் பிள்ளைகளோட இருக்கும். அதுக்காண்டி எல்லாரும் உதவி செஞ்சு என்னை காப்பாற்றும். பிள்ளை கிளாஸுக்கு போயிட்டு தனியாக ஓடி ஓடி வரோம். ஒரு தடவை மேய்ச்சிட்டு வருவார் இல்லை கிளாஸு பிள்ளைகிட்ட பிள்ளை 7:30 ஓடி ஒரு ஆக்களுக்கு பின்னால ஓடி வரோம். அவங்க தான் அவங்கள விட்டு போகிறோம். அவங்களோட பிள்ளைய மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. என்கிட்ட பைக் இருக்கிற நான் என் பிள்ளையோட வளர்த்துருந்தேன். அந்த பைக் என்ன வச்சு சமாளிக்கிறான்னு வித்துட்டேன். எனக்கு கிக் பண்ணேன் மேலே. அப்போ எனக்கு கவலை தான் என் பிள்ளை ஓடி ஓடிக்கிட்டு கேட்கும். அதான் கவலைப்படாதீங்க. தான் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வருத்தம் வந்ததால சண்டை உங்களோட பிள்ளைய நல்லா பாக்கலாம் இருக்கு. மற்றாக்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு கிடைக்காம இருக்கு. அப்பா பைக்ல எல்லாம் எடுத்து போவாங்க, நல்லா படிப்பாங்க. மற்றது பிள்ளைகள் 5 வருஷம் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாண்டு தவங்கள் வந்து கோவில் அதுதான் இவரை பெத்தனாங்க. பெத்து செல்லமா தான் வளர்த்து கொண்டு வந்தாங்க. முதல் ஆம்பளை பிள்ளை என்று சொல்லி இப்படியான இவருக்கு இப்படி ஒரு நிலைமை. பள்ளிக்கூடம் போய் வரைக்கு அதுதான் எனக்கு கவலை கூட. பள்ளிக்கூடம் நடத்தி கூட்டிட்டு வர்றோம். அப்ப எல்லாரும் கார் ஆட்டோ வாகனங்கள்லாம் எல்லாரும் கூட்டி கொண்டு போவாங்க. இந்த பிள்ளைய மட்டும்தான் நான் நடத்தி கூட்டி கொண்டு வருவேன். எனக்கு சில வேளை நடந்து வரைக்கே இல்லாம வந்துடும். ஒரு நாள் ரோட்டுல 2 அம்மா எனக்கு 2 முழங்காலம் குத்துதம்மா, எனக்கு நடக்க இல்லாம கிடக்கு, நாங்களும் போவோம்மா ஆட்டோல வாகனத்துல போக மாட்டோம் சொல்லி அது எனக்கு சரியான கவலை வந்துட்டுது. என்ன தம்பி வருத்தம் வந்ததில்லை, நாங்களும் இப்படி இல்லை திடீரென கொள்றோம், எங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நான் சமாளிச்சு அந்த வெயிலுக்குள்ள களைக்கும் களைச்சு விழுந்து பேக்கையும் பாரம். இப்ப நான் சொல்ல நான் கொண்டு வரேன்னு சொல்ல இல்ல தான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வருவார். அப்படியே அழுதால வேற கூட்டி கொண்டு வர வேற ஏற்றி கொண்டும் வர மாட்டாங்க. தெரிஞ்சவங்க பஞ்சவங்க போனாலும் ஏற்றி கொண்டு வர மாட்டாங்க. அவங்களோட பாட்டிலே போடுவாங்க. அப்ப ஒரு சிலர் தான் ஒரு சாதாரணமான பிள்ளைகள் படிக்குது. மற்ற எல்லாம் இன்ஜினியர் டாக்டர் பிள்ளைகள் அட்மிஷன் எடுக்கிறதே பெரிய பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அட்மிஷன் எடுத்தது. நல்ல படிப்பான ஹிந்து கொலிச்சுன்னு சொல்லி. அப்ப சாப்பாடுகளுக்கும் பெரிய கரைச்செல்லாம் சில வேளை சாப்பிடாம இருப்போம். இந்த குழந்தை அப்ப குழந்தை தானே வருத்தம் சரியான குழந்தை. எல்லாத்தையும் கேட்டாலும் நான் சமாளிச்சு வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டு வச்சு கொண்டு இருக்கிறது. கடை வழியே கடனும் மாட்டினா அதுவும் கேட்பாங்க. என்ன செய்யறன்னு சொல்லி ஒரு மாதிரி காலத்தை கடத்தி கொண்டு வாரோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் திருகோணமலை மாவட்டம் மனையாவேலி என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். ரிங்கோ டவுன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வரணும். இப்போ நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9 மணிக்கு காலை 9 மணிக்கு பயணத்தை ஆரம்பிச்சு நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு 12 மணி ஆயிட்டு, பிற்பகல் 12 மணி ஆயிட்டு. ஒரு தூர பயணம் தான். இப்போ அடிக்கடி இப்போ தூர பயணங்கள் மேற்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ நான் மட்டக்களப்புல நிறைய உதவி திட்டங்களை நான் செய்து முடிச்சுட்டேன் உண்மையிலேயே. இப்போ மற்ற மாவட்டங்களுக்கும் செய்யத்தானே வேணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு அக்கா தொலைபேசி மூலமா இப்போ என்னோட வீடியோஸ் பார்த்து ஒரு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டாங்க. என்னோட மொபைல் நம்பர் எடுத்து தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் தொலைபேசி மூலமா சொன்னாங்க. கேட்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது. இப்போ நான் எவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கேன்டா ஒரு காரணம் ஒன்று இருக்கும் தானே. இங்க 2 படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றும் ஒரு பொடியனொருவரும் இருக்கிறாங்க. கணவருக்கு கிட்னி ஃபெயிலியராம், 2 கிட்னி ஃபெயிலியராம்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்படி வாழ்க்கையை கொண்டு போற, என்ன செய்யற, என்ன வேலைகளுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில 2 பேர் இருக்கிறாங்க. கணவருக்கு கிட்னி ஃபெயிலியர், அதனால வேலைகள் செய்ய முடியாதாம். அக்காவும் இப்போ நம்ம பார்க்க போற அக்காவும் வேலைகளுக்கு போக முடியாது, சின்ன பிள்ளை எழுதிக்கிறாங்க. அதனால அவங்கள விட்டுட்டு வேலைகளுக்கும் போக முடியாதாம். இப்போ மருத்துவ செலவு இருக்கு, சாப்பாட்டுக்கும் கஷ்டம், கல்வி செலவு இருக்கு. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரி அக்காட்ட சொன்னேன் நான், சரி அக்கா உங்களோட கஷ்ட நிலை எனக்கு விளங்குது, அதை உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புங்கன்னு அக்காட்ட கேட்டேன் நான். அதே போல அக்கா எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினாங்க. இந்த லெட்டர்ல அதான் அக்காட ஒரு கஷ்ட நிலைமை, இப்ப எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னன்னு அவங்களோட கணவருக்கு என்ன நடந்தன்னு இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன உதவி தேவைன்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்த ஊர் ஜிஎஸ்ல சைன் வச்சு அனுப்பினாங்க. உடனே கேட்ட உடனே அனுப்பினாங்க. நீங்க பார்க்கலாம், சரோஜினி என்ற ஒரு ஜிஎஸ் ரேங்க் பண்ணி சைன் வச்சு
தந்திருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க அக்காக்கு. இப்போ ஓகேங்க, ஒரு நீண்ட பயணம், ஒரு களைப்பாவும் இருக்கும் மேலேயே யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு 2.5 மணி பயணம் பரவாயில்ல, கஷ்டப்படுறாக்கள் எங்க இருந்தாலும் என்னால போகக்கூடிய தூரம்ண்டா கட்டாயம் நான் போவேன். அந்த வகையில தான் இங்க வந்திருக்கிறேன். பாப்பம் என்ன நிலைமையே நேரடியா பாப்பம் கேட்டு. இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப திருகோணமலை மாவட்டத்துல நிறைய தெரியும் தானே, திருகோணமலை என்னத்துக்காக திருகோணமலை என்று பேர் வந்து தெரியும். இப்ப நாங்க ஒரு மலையில நின்று பேசுறோம்னு சொல்லலாம். அங்கே பார்த்தா ஒரு மலைகள் தான் இருக்கு. ஓகே, எங்களுக்கு ஒரு புது அனுபவம் தான் இந்த சூழல். இப்போ நீங்கள் வீட்டை பார்க்கலாம், ஒரு அளவான ஒரு சின்ன ஒரு வளவு டொய்லெட்டும் இருக்கு. இதுதான் ஒரு அக்கடை வீடு. சீட்டாக்கா இல்லை தகர கொட்டிலாக்கா? இது சீட் இருக்கு. சீட் போட்ட வீடு தான். பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு உண்மையிலேயே. பின்னுக்கு நேவி கேம்பா? ஓகேங்க, நீங்க நார்மலா பாருங்க. அந்த ஃபுல்லா கொஞ்சம் இந்த வியூவை காட்டினா உங்களுக்கு விளங்கும் நாங்க எந்த இடத்துல இருந்து பேசுறோம்ண்டு. பின்னுக்கு நேவி கேம்பாம், பார்த்தா தெரியும். மலை, திருகோணமலை. அப்போ உங்களுக்கு விளங்கும் நார்மலா. இந்த இடத்த பார்த்தாலே விளங்குது, ஒரு கிருவல் மாதிரி பாருங்க. தண்ணி வசதி எப்படி ஒன்றும் தெரியல. இந்த இடத்த பத்தி எங்களுக்கு தெரியாதானே. சரி, இப்ப உரியாக்களோட தொடர்ச்சியா பேசுவோம். அக்கா கணவருக்கு பக்கத்துல வாங்கலன். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் என்னன்னா, இப்ப கடைசி மகள் நேசரி படிக்கிறாங்க. ரொம்பவே இந்த என்ன விளையாட்டு தெரிஞ்சாங்க. இப்ப அந்த போனை கொடுத்து வச்சிருக்கு, கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க, வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கு. இப்ப அவைய பாப்போம், கடைசியில பாப்போம். ஏன்னா அப்ப நல்லம் கடைசியில பார்ப்போம். இப்ப அக்காட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது, சோகமா தான் இருக்கிறாங்க. இப்ப சரியக்கா, தொடர்ச்சியா நான் பேசுவேனாக்கா உங்களோட கஷ்ட நிலையை நீங்க சொல்லுங்க. சரி, தொடர்ச்சியா பேசுவோம் அக்காவோட. அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? இருக்கிறீங்க. இப்ப நீங்க வீடியோ ஒண்ணு பாக்காதீங்க அக்கா, ஒரு தம்பியா நான் வந்திருக்கேன் உங்களோட கஷ்ட நிலையை கேட்கறதுக்காக. இப்ப நீங்க சொல்லுங்க சரியான. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு என்ன தேவை, முதலாவதா உங்களோட கஷ்ட நிலையை சொல்லுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவை, இப்ப நாங்க வந்திருக்கோம், இப்ப நாங்க என்ன உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் என்ன நீங்க சொல்லுங்க சரிதானே. படிக்கிற பொடியனும் இருக்கிறாரு, இப்ப கணவருக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னீங்க, 2 கிட்னியும் ஃபெயிலியர் அண்ணனுக்கு. ஓகே, இப்ப 3 நாளைக்கு ஒரு இங்க இப்ப நானும் பாக்குறேன். என்னது யூரின் போகாது, யூரின் போகாது, கேன் வச்சுதான் நீர் எடுப்பாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு? 4 நாளைக்கு ஒரு தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? பாருங்க, வைத்தியசாலைக்கு 4 நாளைக்கு ஒரு தரம் போகணும். அப்படி செய்யறாதான் சோமா இருக்கும். இல்லாட்டி செய்யாட்டிகளை இப்ப களைப்புகள் எல்லாம் வந்து மயங்கி விழுந்துரு இருக்கு. அதனோட கைய பாருங்க, மெஷின் உள்ள வச்சிருக்காங்களா? என்னென்ன வைப்ரேட் ஆகுது? என்ன இந்த ரத்தம் போடுவாங்க, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. பாருங்க. ஓகே, ஓகே, சரி அக்கா. அப்ப நீங்க தான் சொல்லணும். நாங்க இப்ப கடந்த 2.5-3 வருஷமா இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து சரியான கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் வாழ்ந்து கொண்டு வாரோம். சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டம். எங்களுக்கு கொஞ்ச நாள் எல்லாரும் வேறு வருத்தம் வந்து உதவிகள் செய்தாங்க. பிறகு பொருளாதார பிரச்சனையால அவங்க குடும்பங்களுக்கும் பிரச்சனைகள் கஷ்டம் இருக்கும் தானே, அதனால ஒரே செய்ய மாட்டாங்க. மற்றது இவங்களோட சொந்த பந்தம் ஊர்ச்சனங்கள் எல்லாம் இருந்துட்டு 5000-10,000 பார்க்க வர்ற நேரம் அதுகளையும் கொடுக்குறாது. அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தேனாங்க. இவங்க தம்பின்ற படிப்பு கஷ்டம்னு சொல்லி ஒரு அண்டி உண்டு ஏத்து வீட்ட படிப்பு செலவுகள் எல்லாத்தையும் அவதான் பார்த்து கொண்டு வாரா. அங்க வாடகைக்கு இருந்து நாங்கள் வேற அங்கதான் பிறந்தது. அப்ப அதுல இருந்து அவ வேற பேர பிள்ளை மாதிரி தான் வச்சு பார்த்தது. ஒரு 7 வயசு மட்டும் எங்களோட இருந்தது. ஆனா அவ வேருக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்து கொண்டு வந்தது. பிறகு 7 வயசு பிறகு வேருக்கு வருத்தம் வந்தோன்னா நாங்க கூப்பிட்டு வச்சு படிப்பிக்கத்தை வாங்கினது. எல்லா செலவும் அதான். இப்ப படிப்பு செலவெல்லாம் ஒரு
அக்கா பாக்குறாங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை வயது அக்கா? எனக்கு 43. 42. உங்களோட பேர் அக்கா? யசோதா. யசோதா. அண்ணனுக்கு எத்தனை வயது? 45 வயசு. வின்சென்ட் லூகாஸ் என்ற பேர். தம்பி தம்பி படிக்கிறாரு. அவருக்குரிய வசதி எல்லாம் கிடைக்குதா? போதிய அளவா கிடைக்குதா? போதிய அளவு இல்லை. எங்க அவாக்கும் கஷ்டம் தான். ஏதோ அவ காசுல மாறிக்கி அப்படி இப்படி செய்தான் அவையும் வியப்பங்களா வச்சு அப்படி வித்துதான் அவையும் படிப்பிக்கிறா. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஸ்கூல் வைத்தேன். அதுக்கு நான் நடந்து கூட்டிட்டு போய் தான் கூட்டிட்டு வர்றது. மத்தியானத்திலே 1:30க்கு விடுறது. 1:30க்கு போய் அந்த நேரத்துல அந்த வெயிலுக்குள்ளேயும் களைச்சி விழுந்துதான் கூட்டி கொண்டு வர்றது. எல்லாரும் இன்ஜினியர் டாக்டர் மேட்ட புள்ளியெல்லாம் எல்லாம் படிக்கிறார். அப்ப எல்லாரும் கார் ஆட்டோ வாகனங்கள்லாம் எல்லாரும் கூட்டி கொண்டு போவாங்க. இந்த புள்ளிய மட்டும்தான் நான் நடத்தி கூட்டி கொண்டு வருவேன். எனக்கு சில வேளை நடந்து வரைக்கே இல்லாம வந்துடும். ஒரு நாள் ரோட்டுல நின்று அம்மா எனக்கு 2 முழங்காலம் குத்துதம்மா, எனக்கு நடக்க இல்லாம கிடக்கு, நாங்களும் எப்போம்மா ஆட்டோல வாகனத்துல போக மாட்டோம் சொல்லி அது எனக்கு சரியான கவலை வந்துட்டு. என்ன தம்பி வருத்தம் உண்டு வந்ததில்லை, நாங்களும் இப்படி இல்லை திடீரென கொள்றோம், எங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டான்னு சொல்லி நான் சமாளிச்சு அந்த வெயிலுக்குள்ள களைக்கும் களைச்சு விழுந்து பேக்கையும் பாரம். இப்ப நான் சொல்றேன் நான் கொண்டு வரேன்னு சொல்ல இல்ல தான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வருவார். அப்படியே அழுதாலும் வேற கூட்டி கொண்டு வருவார். வேற ஏற்றி கொண்டும் வர மாட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்தவங்க போனாலும் ஏற்றி கொண்டு வர மாட்டாங்க. அவங்களோட பாட்டிலே போடுவாங்க. அப்ப ஒரு சிலர் தான் ஒரு சாதாரணமான பிள்ளைகள் படிக்குது. மற்ற எல்லாம் இன்ஜினியர் டாக்டர் பிள்ளைகள் அட்மிஷன் எடுக்கிறதே பெரிய பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அட்மிஷன் எடுத்தது. நல்ல படிப்பான ஹிந்து கொலிச்சுன்னு சொல்லி. அப்ப சாப்பாடுகளுக்கும் பெரிய கரைச்செல்லாம் சில வேளை சாப்பிடாம இருப்போம். இந்த குழந்தை அப்ப குழந்தை தானே வருத்தம் சரியான குழந்தை. எல்லாத்தையும் கேட்டாலும் நான் சில சமாளிச்சு வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டு வச்சு கொண்டு இருக்கிறது. கடை வழியே கடனும் மாட்டினா அதுவும் கேட்பாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி காலத்தை கடத்தி கொண்டு வாரோம். எத்தனை வருடங்களுக்கு? சரியா 3 வருஷம். 3 வருடங்கள். 3 வருடம். ஒரே எல்லாரும் உதவி செய்ய மாட்டாங்கண்ணே. இப்பத்த சூழ்நிலைக்கு அவங்கள குடும்பத்தை தானே பார்ப்பாங்க, எங்களை பார்க்க மாட்டாங்க. இப்ப எங்களை யாருமே கணக்கெடுக்கிறேன் ஏனென்றும் கேட்கிறேன். ஏதோ நான் கோழியில வளர்க்கிறேன், முட்டைய எடுத்து விற்கிறது, வீட்டு தேவைக்கு எடுக்கிறது, கீபார் காசில அதுல எடுத்து சமாளிச்சு கொண்டு போறேன். அது காணாது எங்களுக்கு. ஒரு மாசம் மட்டும் காணாது, அடுத்த ஒரு மாசம் மட்டும் காணாது. 15ஆம் தேதி இருந்தா அடுத்த 15ஆம் தேதி மட்டும் காணாது, காணாம இருக்கு. இவ்வளவு காசு முடியும். நான் அந்த சிக்கனத்துக்குள்ள கடன் வேண்டக்கூடாது, யார்கிட்டையும் போக கூடாது, எங்களும் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சீவிக்கணும் கொள்ளணும்னு சொல்லி நான் அதுக்குள்ளேயே வாழ்ந்து சரியான மண்ட கவலையிலே இருக்கிறது. தரவும் மாட்டேன் நம்ம இங்க கடையில கடனும் தர மாட்டாங்க. எனக்கு விருப்பமும் இல்லை. நாங்கள் இப்படி யார்கிட்டையும் இப்படி கேட்டு எங்களோட அம்மா விளையல அப்படி இதாத்தான் நாங்க இருந்த நாங்க கொண்டு வந்தது கூட. அதான் இப்ப அண்ணனுக்கு 3 வருட காலங்களா உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்ப அதனால கஷ்டம். வேலைக்கு போன தானே வருமானம் இல்ல தானே. இப்ப உங்களோட குடும்பத்தினர் எல்லாம் அக்கா எங்கட குடும்பத்தை உங்களோட இப்ப அண்ணன் சொன்னீங்க, அண்ணன் அங்க பிறந்தண்டு. அப்ப உங்களோட என்னோட இடம் யாழ்ப்பாணம் சங்கானே. அம்மா இல்ல. யாழ்ப்பாணம் சங்கானே அக்கா. சங்கான எங்க அம்மா இல்ல, அம்மா செத்துட்டா. இவர் பிறந்த உடனே அவ செத்துட்டா. மற்றது அவங்களும் பெற்ற வருத்ததுக்கு சாப்பாடுகளுக்கு உதவி செய்தவங்க தான். அப்பா சௌரங்கள் எல்லாம் உதவி செய்தது. இப்ப அவங்களுக்கு அப்பாக்கே இல்ல, அது வருத்தம். எத்தனை சகோதரங்கள் நீங்க? எங்கள 4 பேர். மூத்தது அக்கா, 2வது நான், 2 தம்பிமார். அப்ப நீ அவையும் குடும்பங்களுக்கு போன நீ ஒரே உதவி செய்ய ஆரம்பத்துல எல்லாம் செய்தவங்க தானே இல்லையன்னு சொல்லி எல்லாம் செய்தவங்க எல்லாம். இப்ப அவங்களுக்கும் கஷ்டம் தானே. நீ அவங்களையும் ஒரே கேட்கலாது. நீ அவங்களுக்கு வந்த வாய்ப்புகளும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்க கூடாதுன்னு நானும் கேட்கிறேன். ஆனா இருந்துட்டு தருவாங்க, இருந்திருந்து ஒரே தர மாட்டாங்க. வெளிநாடு வழியும் இல்ல, இங்கதான் இல்ல. அப்ப யாழ்ப்பாணம் நீங்க இப்ப காதல் திருமணம் செய்தீங்களா? அப்படி இல்லையா? பேசிட்டேன். சரி. அப்ப இங்க வந்துட்டீங்க. சரி. இப்ப சொல்லுங்க அண்ணாக்கா, இப்ப படிக்கிறார்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவனேசரிக்கு நல்ல வீடு இல்ல எங்களுக்கு. இப்ப அதுவும் கட்டாயம் தான். இப்ப இது உங்களோட சொந்த வீடு வளவாக்கா? நாங்கெல்லாம் கட்டி நாங்கள் இவர் வேலை செய்ய எங்களோட நகைகளை அப்படி இப்படி வச்சு இந்த வீட கட்டினீங்க. ரூம் அக்கா? 2 ரூமும் சுமார் ஒரு ஹோலும்.
சீட் போட்டு பாருங்களேன், இப்ப நெட்டால அடிச்சுட்டு இருக்காங்க, கோழி கூடுமா அடிச்சுட்டு இருக்கீங்க. மற்றது மழை வந்தா 2 அடிக்கு உள்ளுக்கு தண்ணி நிக்கும், பாம்பு பூச்சிகள் எல்லாம் வரும். வெளியில 3-4 அடிக்கு தண்ணி நிக்கும், வெளியில இறங்கவே இல்லாது. இறங்கவே இல்ல. அப்போ பயந்து கொண்டு இருக்கிறோம். கோழி கூடு தானே அது? கோழி கூட்டு இதைத்தான் விலைக்கடத்தி நான் அடிச்சிருக்கேன். அதான் பாருங்களேன், இப்ப நெட் செட்டப் தானே, ஃபுல்லா நெட்டு. வாடகைக்கு தான் இருந்தாங்க. வாடகை எங்க இருந்த? அந்த சாமி ரோட்டு அங்க இங்க வாடகைக்கு தான் இருந்தாங்க. 8-10 வீடு மாறி இருப்போம். மாறிட்டோம். பிறகு உங்களுக்கு சொந்த வளவோ இல்ல? இது இப்ப சொந்தமாயிட்டான். தங்கச்சி காரன் இருக்கா, அம்மாளி தந்துட்டேன். எனக்கு யாருக்குமே எழுதி குடிக்கலாமா? எழுதினும் கொடுக்கல. ஒரு வாழ்றீங்க அப்ப உங்களுக்குன்ற மாதிரி தான். ஆனா இருந்த போதும் வீடு மோசமா தானே இருக்கு. வீடு நீங்க பாக்கலாம், இப்ப வீடு ரொம்ப மோசமா இருக்கு, ஹோட்டல்லாம் இருக்கு. இப்ப பாதுகாப்பா இருக்காக்கா? இப்ப வளர்ச்சி நெட்டு இப்ப அங்கால பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்கள் தானே, பாதுகாப்பா பயந்து வேண்டாம் படுக்கிறது. அங்காளி வீடு வழி எல்லாம் வெங்கனாதி பாம்பு வந்து கட்டிலுக்குள்ள படுக்கிறது. அதான் கேட்டேன். மகளும் குளப்படி இருக்க விட மாட்டா, படுக்க விட மாட்டா, கரைச்சல. இப்ப நார்மலா என்ன விஷயம் என்ன, இப்ப அண்ணனை வந்து இப்ப என்ன ஒரு அந்த கிருமி தொற்று எல்லாம் இலக்குவா அந்த பாதிக்க கிருமி தாக்கம் ஏற்படும். அதனால அண்ணன் ஒரு பாதுகாப்பா இருக்கணும். அதனால இந்த வீட்டுல இருக்கல தானே அண்ணன். இந்த கருப்பு 100 கிலோ இருந்தேன். உள்ளுணர்வையில இருக்கு, வடிச்சு நீர் வரும். இந்த காலுக்கு மட்டுமே 1 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க. இந்த காலுக்கு மட்டும். அதுக்கு பிறகு இது செஞ்சவங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ள 4 மாசம் இருந்தாங்க நாங்க போல்னர் ஹாஸ்பிட்டல்ல, கிட்னி ஹாஸ்பிட்டல். அங்க இருந்தனாலதான் இப்ப ஓரளவுக்கு மனுஷமாய் நடந்துருச்சு வைக்கிறேன். இங்க இருந்தா முடிஞ்சிருக்குமா எங்கட ஹாஸ்பிட்டல்ல. இந்த 3 வருஷத்துக்குள்ள நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு தாண்டி வந்துட்டு இவ்வளவு கஷ்டம். அப்படி சொல்லிடாத அளவுக்கு கஷ்டம் எங்களுக்கு. அப்படி ஆம்புலன்ஸ் உதவி உழைப்பு இல்லாட்டி இவ்வளவு கஷ்டம். இப்ப எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் போறால, சின்னவளுக்கு மா இல்லாத பிரச்சனை. ஒரு 3-4 நாள் சமைக்க அவனுக்குலாம் இருந்திருக்கும். ஆனா புள்ள மா இல்லாம இருக்க மாட்டாளே, அவாக்கு மாவா கஷ்டப்பட்டு அதான் விதி. என்ன ஒண்ணும் செய்யல. பட் முன்கடை காரணமோ, பக்கத்துல கடன் வாங்கிய விருப்பம் இல்லை, வாங்கினா எப்படி கொடுக்குற அப்படிங்கிற பிரச்சனை. மற்ற தந்து போட்டு அடுத்த நாள் பின்னிடம் வந்து நிப்பாங்க. இப்படியான பிரச்சனையில இவருக்கு வருத்தம், அவங்களை எப்படி தர போறாங்க, இவங்க எங்க இருக்குன்னு சொல்லி தரவும் மாட்டாங்க. அப்படி அப்ப அதான் எனக்கு. அப்ப அண்ணன் வந்து என்ன வேலை செய்தார் நீங்க சொல்லுங்களேன். இப்ப அண்ணன் என்ன வேலை செய்தார்? இப்ப மேசம் வேலை செய்தார். இந்த கிட்னி ஃபெயிலியர் எதனால வந்தது என்ன தெரியுமா? அப்ப அண்ணனோட பேசுவோம். இப்ப அண்ணன் சொல்லுங்களேன், இப்ப கிட்னி ஃபெயிலியர் எதனால வந்தது? எனக்கு கிட்னி ஃபெயிலியர் டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். வைரஸ் ஒரு சுரப்பி ஒன்று உண்டாயிட்டான் வயிற்றுக்குள்ள, அதனால 2 கிட்னியும் அடிக்கிட்டு. அப்ப நான் கேட்டேன், குடிச்சு வரிச்சு அப்படியான்னு. குடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு வைரஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னாங்க. சரி, அப்ப நாங்க டாக்டர்கிட்ட குடியால தான் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, இவ்வளவு பொம்பளைகள் வந்து படுத்திருக்காங்க, டயாலிசிஸ் செய்யறாங்க, அப்ப அவங்க எல்லாம் குடிக்கிறாங்களா? அவெல்லாம் குடிச்சா வந்தது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி தண்ணி பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, டஸ்ட் பிரச்சனை, மாவுள் வெட்டு, மேசம் வேலை தானே. பட் எனக்கு எலி கிடைக்காது, அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு ஒரு சுரப்பி உண்டு, வைரஸ் உண்டாயிட்டு தான் சொன்னாங்க. அதுல இருந்து டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கு. 4 நாளைக்கு ஒருக்கா போகணும். கையை பார்த்தீங்கன்னா தெரியும். 4 நாளைக்கு ஒருக்கா போய் ரத்தம் மாற்றணும். சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாப்பிட்டு போகணும். அங்கே போய்க்கல சாப்பாடு, ட்ரிங்க் அதை வாங்கிட்டு போகணும். ஏன்டா களைப்பு வரும், ப்ரெஷர் கூடும் குறையும், சுகர் கூடும் குறையும். அப்போ உடனே சாப்பிட சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கணும் சாப்பாடு தர. நான் தனியாக தான் போடுறேன். ஆனால் சோட்டி சேர்ந்து தான் வாங்கிட்டு போகலாம். ஏன்டா பக்கத்தில் சாப்பாடு தீர்த்தக்கூடியாக்கிறது தான் நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடை கொண்டு போகலாம். அப்படி தனியாக போகிறேன், நான் சோட்டிஸ் தான் வாங்கிட்டு போகிறேன். அதுக்கு ஒரு 300-400 ரூபா வேணும். மற்ற நடந்து தான் போகிறேன். பெரும்பாலும் நடந்தா ஏலா எனக்கு என்ன செய்ய, காசு இல்லைன்னு நடந்து தான் போகிறேன். காசு இருக்கிற டைமில் ஆட்டோவில் போகிறேன். போக வர ஆட்டோ, அதுக்கு 400 ரூபா வேணும். சாப்பாட்டுக்கு காசு இல்லாத போது என்னென்ன ஆட்டோவில் போய் வர யாரும் தெரிஞ்சவங்க வந்தால் ஏறி கொண்டு போய் அதில் இறக்கி விடுவாங்க. அந்த சின்ன சின்ன ஹெல்ப்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரே அந்த ஹெல்ப் கிடைக்காது. இப்படி போய் கொண்டிருக்கு, எங்கே போய் முடியப்பன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு இது என்ன சுகப்படுத்த வாய்ப்புகள் இருக்கா? சுகப்படுத்த வாய்ப்புகள். கிட்னி மாற்ற போகிறேன், மாத்திரத்துக்கு தாராங்க கிடக்கா. சிலவுக்கு தான் காசு வேணும்.
செலவுக்கு காசு வேணும். மருத்துவ செலவுக்கு 3 மாசம் அங்கே நிற்கணும். ரூம் எடுத்து இந்த கிழமைக்கு 2 கிளினிக் போடுவாங்களாம். அப்போ நாங்கள் இங்கே வந்து போக இயலாது. அங்கே கேண்டீன்லையோ பொருளறவையிலையோ ரூம் எடுத்து தான் நிற்கணும். அதுக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் சில மருந்துகள் வாங்கி கொடுக்க வந்து அதுக்கும் காசு வேணும். ஒவ்வொரு தடவை ஒரு இது சொல்கிறாங்க மாற்றின ஆக்கள். ஒரு ஆள் சொல்லுது 20 லட்சம் உண்டு, ஒரு ஆள் 15 லட்சம் உண்டு, ஒரு 30 லட்சம் உண்டு. ஒரு ரூபாயும் இல்லாதவங்களுக்கு அப்படி சொல்லி இன்னும் பயம் அல்ல அவர். அப்போ இதை ஒரே ஆள்கிட்டே கேட்க இயலாது. 10 பேர் சேர்ந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் இது தேடலாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் இன்னொரு கொஞ்சம் காலத்துக்கு பிள்ளைகளோட நான் இருக்கலாம். மற்ற வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாற்றினா. மற்ற இப்போ எனக்கு வேலை தர்றாங்க இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு 7 நாள வேலை தர்றாங்க. இந்த வேலையெல்லாம் கை மாறி போயிடுச்சு. இல்லாட்டி ஆக்களை சரி வச்சு செய்யலாம். ஆக்களை வச்சு செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இல்லை நீங்கள் செய்கிறீங்களா, உங்களுக்கு ஏறாது, நீங்கள் வீட்டை ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. அப்போ என்ன செய்யுது? சரியா நான் உங்களோட நிலைமை விளங்குது. வேலைகளும் இல்லை, அதனால குடும்ப வறுமை ஏன்னா இப்போ சொல்லுங்க. இப்போ 3 வருஷம் தான் இந்த நிலைமை. 3 வருஷமா தான் கஷ்டம். இப்போ அதுக்கு முதல் நல்லா வேலை செய்து வேலை செஞ்சேன். ஆனால் சேர்த்து வைக்கல ஒன்றும். இப்போ இப்படித்தானே நாளை இப்போனா காசு 5000மோ 10,000மோ 4000மோ சம்பளம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை என்ன மனுஷனை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கறியெல்லாம் விலை வைக்கிறல. இது ஆடு சாப்பிடணும்னா ஆடு வாங்குறதான், கோழி என்ன கோழி வாங்குறதான். அந்த சேக்குரமன்ற இது இருக்கே இல்லை, அதனால இப்போ கஷ்டப்படுறேன். மனநிலை எப்படி இருக்கு? இப்போ உங்களோட உடம்பு நினைச்சு கவலையா இல்லை எல்லாத்தையும் நினைச்சு கவலை தான். இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் பிள்ளைகளோட இருக்கும். அதுக்காண்டி எல்லாரும் உதவி செஞ்சு என்னை காப்பாற்றும். என் பிள்ளை கிளாஸுக்கு போயிட்டு தனியாக ஓடி வரான். ஒரு தடவை மேய்ச்சிட்டு வருவார் இல்லை கிளாஸு. பின்ன பிள்ளை 7:30க்கு ஓடி ஒரு ஆக்களுக்கு பின்னால் ஓடி வரான். அவங்க தான் அவங்கள விட்டு போகிறான். அவங்களோட பிள்ளைய மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. என்கிட்ட பைக் இருக்கிற நான் என் பிள்ளையோட வளர்த்துருந்தேன். அந்த பைக் என்ன வச்சு சமாளிக்கிறான்னு வித்துட்டேன். எனக்கு கிக் பண்ணேன் மேலே. அப்போ எனக்கு கவலை தான். என் பிள்ளை ஓடிட்டு கேட்கும். அதான் கவலைப்படாதீங்க. தான் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வருத்தம் வந்ததால தண்டை உங்களோட பிள்ளைய நல்லா பாக்கலாம் இருக்கு. மற்றாக்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு கிடைக்காம இருக்கு. அப்பா பைக்ல எல்லாம் எடுத்து போவாங்க, நல்லா படிப்பாங்க. மற்றது பிள்ளைகள் 5 வருஷம் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையாண்டு தவங்கிடந்து கோவில் அதுதான் இவரை பெத்தனாங்க. பெத்து செல்லமா தான் வளர்த்து கொண்டு வந்தாங்க. முதல் ஆம்பளை பிள்ளை என்று சொல்லி இப்படியான இவருக்கு இப்படியான நிலைமை. பள்ளிக்கூடம் போய் வரைக்கும் அதுதான் எனக்கு கவலை கூட. பள்ளிக்கூடம் நடத்தி கூட்டிட்டு வர்றோம். நீங்களும் கவலைப்படாதீங்க. தான் எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களோட உடம்பும் சரியாகும், கூடிய சீக்கிரம் சரியாகும். ஒரு ஆக்கினையை போட்டு கஷ்டப்படுத்தல. இந்த வீடியோ பார்க்குற எவராக இருந்தாலும் ஆளுக்கு 7 மணி அளவு உதவி செஞ்சு ஒரு ஆளே எல்லாம் செய்யல தானே. ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யலாம். செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நான் திரும்ப வேலை செய்யணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு கிட்னியை மாத்தினாலும் வேலை செய்யலாமா. 6 மாதம் ரெஸ்ட் எடுத்து போட்டு மெல்ல வேலை செய்கிறாங்க. என்னோட வேலை செஞ்சவங்க செய்கிறாங்க. கிரேஸ் கோமின்ல தான் வேலை செஞ்சான். நிலவச்சன்னு சொல்லி அதில் ஒரு வேலை படியை மாற்றிருக்கான். அப்போ வேலை செய்கிறாங்க. சரியான தான் யோசிக்காதீங்க. தான் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்போ நான் எவ்வளவு தூரம் பயணம் செய்து உங்களோட நிலைமையை நான் பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப பார்த்து அதை வீடியோ எடுத்து போட போறோம். இப்ப இன்னும் என்னக்கா உங்களுக்கு இப்ப என்ன இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்ப தம்பி படிக்கிறதானே, இப்ப படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. இப்ப அண்டைக்கு நீங்க சாப்பிடுறதாலதான் இப்ப இருக்கிறீங்க தானே. ஏதோ ஒரு இதால கிடைக்குது. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். மற்றது இவரை வச்சு படிக்கிற அம்மா அவக்கு வயசு போயிட்டுது. 70-75 வயசு ஆயிட்டுது. அவ கஷ்டப்பட்டு தான் இவர படிப்பிச்சு விட்டவா. இடியப்பமா வச்சு விட்டு அப்படி செய்து இப்படி செய்து ஏதோ காசுகளை மாறிக்கிறதான் இவற்ற படிப்பிச்சு விட்டவா. கொலசிப்பு மட்டும் நேற்று கொலசிப்பு எழுதியாச்சு. அப்ப அவாக்கும் வருத்தம், கொலஸ்ட்ரால், பிரஷர் அப்படி வருத்தங்கள் இருக்கு. அப்ப அவாக இனி இயலாதாமன்னு சொல்லி இனி எங்கூட அம்மாவோட போயிருங்கோ, இனி இப்படி இருக்கிறத வச்சு நல்லா படியுங்கோ அப்படி இப்படியாண்டு அவ இப்ப சொல்லி விட்டு இருக்கிறாங்க.
அப்ப இவர் என்ன செய்யணும், நீ அப்பாவுக்கும் சுகம் இல்ல, நான் இந்த நிலைமையை அறிஞ்சு நான் படிக்க போகணும், படிச்சாதான் எனக்கு ஒரு வேலை என்றாலும் பிற்காலத்துல செய்யலாம், இந்த எதிர்காலத்துக்கு உதவும். அப்ப இனி இவங்கட அம்மா இனி இயலாதவா படிக்க இயலாது. இனிமேல் அவைக்கும் பாருங்க அவருக்கு ஒருத்தரும் இல்ல, ஒரு புள்ளதான் அது கொள்ளாண்டுல நிக்கிற. மற்றது அவருக்கும் அந்த பெரிய வசதிகளும் இல்ல. அப்படித்தான் அவ இதுகளை செய்து அப்படித்தான் வேற படிப்பிச்சு விட்டது இந்த பேருக்கும் பெருத்த மண்டத்துக்காக. அப்ப இவர் என்னண்டா அவங்கட மகனை போல இவர் இருக்கிறாருன்னு சொல்லித்தான் இவரெல்லாம் கொஞ்சம் அக்கறையா பேர புள்ள மாதிரி வச்சு படிப்பிச்சுவாங்க. அப்ப இனி அவைக்கு நாங்கள் ஒரே கரைச்சலை கொடுக்க கூடாது. இனி வயசு போயிட்டு அவங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இந்த பிள்ளைகளும் சொல்லுவாங்க தானே, நீ அவங்களோட அம்மா அப்பாவோட நீங்க விடுங்க காணும் அப்படி இப்படின்னு ஒரே சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் அவைக்கும் கரைச்சலை கொடுக்க கூடாது. நீ இருக்குன்னு மாதம் நீ படிப்பு சிலவுகளுக்கு அதுகளுக்கு இவ்வளவு காசு முடியும். அதான் இப்ப எங்களுக்கு இனி யோசனை கவலையெல்லாம் கிடக்குது. நீ என்ன செய்யறது, ஏது செய்யறது, இப்படி செய்யறது. எங்கட பிள்ளைய விட்டுட்டு நான் வேலைக்கு போக இயலாது, யாரோடையும் விட்டுட்டும் போக இயலாது. அவ குழப்படி அவனை குழப்படி யாரும் வச்சு பார்க்க மாட்டேனான். ஆனபடியா கஷ்டமோ ஏதோ நான் பெற்றுனா நான் தானே வச்சு பார்க்க வேணும். அவள் இப்ப நேசரிதான் படிக்கிறா, அங்கள வருஷங்களா நீ ஸ்கூல், நீ அவாட அலுவலர்களும் பார்க்க வேணும். எனக்கு மற்ற ரிங்கோ எல்லா மொழி மக்களும் வாழ்றாங்க, எனக்கு இடங்களும் பெருசா தெரியாது. மற்றது எங்களை யாழ் மாவட்டம் மாதிரி இல்ல, அங்கே நாங்கள் பழகினாங்க. இங்க எங்களுக்கு பழக்கங்களும் குறைவு. இனி ஆக்கள் எப்படி என்றும் இந்த இப்பத்த சூழ்நிலையில சொல்லலாது. அப்படியான சூழ்நிலையில எனக்கு போக விருப்பம் இல்லை வேலைகளுக்கு. மற்றது பிள்ளையை விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. இனி அவாட சிந்தனையா தான் இருக்கும், அங்க போய் நிக்க என்ன செய்யறாள் இது செய்யறாளுன்னு சொல்லி அப்படி பல பிரச்சனை எழுதுக்கல. விழுந்தோளும் போறாது, கல்லுகளுக்கு விழுகிறாது, அப்படி கரண்டுகளுக்கு கொண்ட கையை வைக்கிறது, அப்படி நிறைய பிரச்சனைகள். அப்ப அந்த பிரச்சனையால எனக்கு விட்டுட்டு போக விருப்பம் இல்லை. என்ன செய்யறது, ஏதோ கோழிகளை வளர்க்கிறேன், அந்த முட்டைகளை வைக்கிறேன், தேவைக்கு வீட்டு தேவைகளுக்கு மடுக்கிறேன். இந்த கீவார் காசுங்களுக்கு காணாது. ஒரு மாசம் அடுத்த மாசம் மட்டும் வச்சு சமாளிக்க எனக்கு இயலாது. ஏதோ கடவுளை மண்டாடி கடவுளை அழுது கொண்டீங்க படிச்சவங்களுக்கு படியளவுன்னு சொல்லி ஏதோ கடவுளை மண்டாடி கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு கொண்டு ஏதோ ஒரு வழியில எங்களை கடவுளை காப்பாத்தி கொண்டு வாரான். இப்ப எங்களுக்கு என்னடா இந்த பிள்ளைகள படிப்பு தான் முக்கியம். மற்றது எங்களை ஏற்றி இறக்குறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் முக்கியம் வேணும். எனக்கு நடக்கும் தெரிய இயலாது, நடக்கவும் இல்லாது. எனக்கு கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் இருக்குது, கால் எரிவு கால் வலி இப்படி என்றும் இருக்கு. ஆட்டோ பிடிக்க காசும் இல்லை, அதுக்கேற்ற வருமானமும் இல்லை. இவ்வளவு தூரத்துக்கு நடந்தும் போயிருக்கிறோம், வேற நடத்தி கூட்டிட்டு வர்றது. சரியக்கா, அதான் இப்ப ஒரு வாழ்வாதாரம்டா என்னக்கா நீங்க செய்வீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு தொழில்? இந்த இடத்துல வாழ்வாதாரம்டா என்ன, ஆடு மாடு கோழிதான் வளர்க்கலாம். ஆடு மாடுகள் வளர்க்க கஷ்டம், கோழியதான் வளர்க்கிறோம். இப்ப அதான் இப்ப உங்களோட கஷ்ட நிலையை நீங்க சொல்லிருக்கிறீங்க. இப்ப பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்குந்தானே. இப்ப அண்ணனுக்கு மருத்துவ செலவு இருக்கு, அடுத்தது கல்விக்கான உதவியும் இருக்கு, அடுத்தது இப்படித்தானே ஒரு வாழ்வாதார உதவியும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க கோழிகள் வளர்க்கலாம். சரியக்கா, இப்ப உங்களோட நிலைமையை நான் தெரியப்படுத்துவேன். அதன் மூலமா உதவி கிடைச்சு சந்தோஷம் பண்ண. இப்ப உங்களுக்கு எப்படியும் ஏதோ ஒரு வழியில உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன். அதனாலதான் நான் எவ்வளவு பயணம் செய்து வந்திருக்கிறேன். நாங்க வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று நாங்க செய்யறோம். சரிதானே? இப்ப தம்பிக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்கு. அப்ப ஷூல இருந்து யூனிஃபார்ம் எல்லாம் இப்பதான் கொலசை பள்ளி முடிஞ்சிருக்கிறாரு. இப்ப 6ஆம் ஆண்டுக்கு போகும்போது தேவைதானே? 6ஆம் ஆண்டுக்கு நீ எல்லாம் வேண்டணும். இப்ப நாங்க ஒரு உதவி ஒண்ணு செய்யறோம். இப்ப தேவையானதை வாங்குங்க. இப்ப நீங்க நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்திருப்பீங்க, அதானே விளங்குது. இப்ப நாங்களும் நிறைய பேரை நாங்க இப்படியான நிலைமையில நாங்க பார்த்திருக்கோம். அப்ப வேலைக்கு போகும்போது ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. என்னன்னு அதுக்கு பிறகு வேலைகளுக்கு எல்லாம் போகல. அப்ப தேவையானதெல்லாம் காசு தானே வாங்கலாம். அப்ப அப்படியான ஒரு நிலையம் இருக்குத்தானே. இப்ப நான் ஒரு பணத்தொகை ஒன்று தாரேன், பாருங்கக்கா இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எண்ணி 20,000 இருக்குக்கா. சரிதானே? இதை வச்சு இப்ப தம்பிக்கு தேவையானதையும் இப்ப தங்கச்சோறாலும் இருக்கிறாங்க, அவைக்கும் நீங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதுதானே முக்கியமா. சொன்னீங்க பால் மாயில்ன்னு அவதான் கூடுதலாக அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுவா. என்ன சரி காசு இல்லா நிலைமையில சரியான கஷ்டம் அவையா சமாளிக்கிறது. இப்ப இந்த பணம் இப்ப என்னோட காசை நான் தரல தானே, அது உங்களுக்கு விளங்கும்.
இப்ப நான் ஒரு அண்ணன் எனக்கு அனுப்பினாங்க, அவர் பிரான்ஸ்ல இருந்து அனுப்பினாரு. சந்திரன் அண்ணன், அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 817. இப்ப அவர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு, தம்பி இப்படி சாப்பாடுக்கு அல்லது கல்விக்கான உதவியா கொடுங்க, தேவைப்படுறாக்களுக்கு, கஷ்ட நிலையில இருக்கிறாக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. இப்ப அந்த பணத்தை தான் தந்திருக்கிறேன், 20,000 ரூபாய். இப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க கூட? அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அவற்றை பொஞ்சாதி பிள்ளையோட அவர் 100 வருஷம் மட்டும் வாழணும் என்று நான் வாழ்த்துகிறேன். நல்லா வாழணும் பொஞ்சாதி பிள்ளைகள். எங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் அவர் உதவி செய்யும். 100 அவரமாய் ஆக்களால தான் சில பேர் எங்களை ஆக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான உதவி கிடைச்சா உங்களுக்கு கொண்டு நான் தருவேன். உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்றேன். இவரும் அங்கிருந்து வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிடல தெரியாது, எங்கள்கிட்டையும் சாப்பிட்றது தர்ற மாதிரி இல்லை. ஆனா காசு அனுப்பினாக்கள் யாரா இருந்தாலும் உலக தூரம் தேடி வந்து உதவி செஞ்சு உங்களுக்கு கூட நன்றி. ஆமா, அதுதான். இப்ப இந்த இருப்புல பணம் இருக்கு. அப்ப உண்மையிலேயே கஷ்டப்படுறாக்கள், யாருக்கு தேவைகள் இருக்கோ, இப்ப பணம் இருக்கிறாக்களை கொடுத்து வேலை இல்லை தானே. இப்ப பக்கத்துல இப்ப என்னோட இப்ப காசு இருக்குன்னு சொன்னா இப்ப பக்கத்துல கொடுத்து போட்டு வீடியோ முடிக்கலாம். ஆனா உண்மையிலேயே இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப பால்மா இல்ல, சாப்பாடுக்கெல்லாம் காசு இல்லைன்னு. அப்ப அதை உரியாக்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது என் கடமை. அதனாலதான் பரவாயில்ல, இப்ப எவ்வளவு தூரம் பண்ணாலும் வந்து தரணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கு. எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் அக்கா. என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க உங்களோட கஷ்ட நிலையை சொன்னீங்க தொலைபேசி மூலமா. நீங்கள் எனக்கு ஒரு சகோதரம் மாதிரி, தம்பி அண்ணியும் தெரியல, எனக்கு ஒரு சகோதரம் மாதிரி, நான் இதை மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகட்டும். சரி, அதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி கிடைச்சா, இப்ப நீங்க கேட்ட உதவிகள் கிடைச்சா அதை நம்ம செய்வோம். சரிதானே? இப்ப அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. சரிதானே? ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ணன் என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குத்தானே இந்த காசு. அதனால ரொம்ப நன்றி அண்ணன். சந்திரன் அண்ணன் பிரான்ஸ்ல இருக்கிறாரு. ஓகே, வீடியோ முடிப்போம். ஆமா, அதுதான். சிலக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படி கையெடுத்து கும்புறதெல்லாம். அதான் சரிதானே? எங்களுக்கு இந்த சூழ்நிலையில 1000 2000 எங்களுக்கு அதை பெரிய காசு சூழ்நிலை. எவ்வளவு பேர் விளையாண்டுக்கிறாங்க, சொந்தக்காரங்க வராங்க போறாங்க தான், ரோட்ல கண்டு அளவு வந்துட்டு போறாங்க. நாங்க யார்ட்டையும் கேட்கறதும் இல்லை, இத்த வரைக்கும் யார்ட்டையும் வாய் திறந்து 5 ரூபா 10 ரூபா கேட்கல விளையாண்டுக்காரங்கள்ட்ட. ஆனா குடிக்கும் அதுக்கு இதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க. ஆனா வருத்தக்காரனை வந்து பார்த்து 5 10 கொடுப்போம், அந்த நோக்கம் இல்லை. நிறைய பேர் சொந்தக்காரன் தான், தெரிஞ்சவங்களும் தான், சில பேர் கதைக்கிறாங்களே இல்லை. அப்ப அந்த அளவு மத்தியில இவங்க இவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு சமம். எனக்கு மட்டும் எவ்வளவு பேருக்கு உதவி செய்வாங்க, செஞ்சு கொண்டு இருக்காங்க. இன்னும் அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் தானே. அதுதான். இப்ப அவரும் இப்ப காசு அனுப்பினா உங்களுக்கு தெரிஞ்சுக்க, கஷ்டப்படுறாக்களே கொண்டு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்ப அப்படியும் இருக்கிறாங்க தானே. இப்ப நீங்க சொன்னாக்கள் அப்படிப்பட்ட ஆக்களும் இருக்கிறாங்க, இப்படி நல்லது நினைக்கிறாக்களும் இருக்காங்க. காசுல நாங்கள் சாப்பிட்டாலே அவற்ற பிள்ளைகளுக்கும் அவருக்கும் ஒரு கோடான கோடிகள் நன்மைகள் நடக்கும். சரிதானே? அதான், கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். இப்ப மலைக்கு மேல 2 ரூமா கட்டிருந்தீங்கன்னா அது பெரிய இப்ப வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி கிடைச்சா அதை கட்டாயமா உங்களுக்கு நான் கொண்டு தருவேன். சரிதானே? இப்ப உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் சொல்றேன். 075 65 91 125 என்ற ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்ப அண்ணன் சொன்னாரு, அவரு உடம்பு சரியாக்கிட்டு திரும்ப வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ன்றதான் சொன்னாரு. இப்ப அக்காவும் சொன்னாங்க, இப்ப நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. 5000 10,000 எங்களோட ஏரியா சனமோ சொந்த பந்தம் செஞ்சிருக்கு. அந்த கடமையில நான் திரும்ப செய்யும். இப்ப நீங்க எனக்கு 5000 தந்தீங்கன்னு சொல்லி நான் தந்த வாங்க மாட்டீங்க. உங்களோட விட்ட ஒரு நல்ல கட்ட நடந்துச்சுட்டா நான் உழைச்சாத்தான் நான் திரும்ப தரலாம். நான் வாழ்ந்தம் பிறந்தம் செத்தம் இருக்க கூடாது மனுஷன். அதுக்காண்டி நான் உழைக்கணும் மட்டும் தான் நான் ஆண்டவனை வேண்டேன். இந்த ஒரு தினம் வேலை செய்யல பார்க்கல எனக்கு அழுத வருது. நான் இரவு போல் டைம் பார்க்க வேலை செஞ்சால் நான் அப்போ வேலை எனக்கு காட்டுறாங்க, வேலை இப்படிதான் செய்யணும் செய்கிறாங்க. எனக்கு சொன்ன கவலையாக இருக்கு. கடவுள் என்னை காப்பாற்றணும், நான் வேலை செய்யணும், அதையும் வீடியோ பண்ணி நான் போடுவேன். ஜீசஸ் நன்றி. சரி, என்ன கவலைப்படாதீங்க.
ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.